லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன. தடம் தந்த தகைமை, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் இயேசு. ஓர் அரசு மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வசூலிப்பதே வரி. ஆனால் அது தலைகீழாக்கப்பட்டு விருப்பம்போல் வரி வசூலிக்கும் சூழல் பாலஸ்தீனத்தில் சுழன்றது. சீசர் என்பவர் அரசர். அவரது பெயரால் அவரவர் நிலைக்கு ஏற்ப வரி, விளைச்சல் வரி, வணிக வரி, துறைமுக வரி, ஏற்றுமதி வரி, அரண்மனை பாதுகாப்பு வரி, இராணுவ வரி என்பவை ஒருபுறம், அதனோடு குறிப்பிட்ட பகுதிகளில் ஆளுநரால் தலைவரி, நிலவரி, சுங்கவரி, வீட்டுவரி, ஆண்டுவரி, கோவில் வரி, புனித இட பாதுகாப்பு வரி, எருசலேம் மதில் சுவர் கட்டுமான வரி என வரிசையாக வேறு வரிகள். ஏழையரை மறந்த சமூகம் மனிதர்கள் வாழா சுடுகாடு எனலாம். அரண்மனைகள் பெருகியதாலே ஏழ்மை பிறந்தது. இறைவா, ஏழைக்குரியதை பதுக்காமல் பகிரும் பண்பை என்னுள் வளர்த்தருளும். வாரம் ஓர் அலசல். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் நாள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. இப்படி ஒரு நாள் எங்கிருந்து துவங்கியது என அறிய ஆவல் இருக்கலாம். அமெரிக்க அரசுத் தலைவராக இருந்த ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாகவும் நுகர்வோர் உரிமைகள் சட்டம் தொடர்பாகவும் ஆற்றிய முக்கிய உரை 1962ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி இடம்பெற்றது. அவ்வுரையே உலக அளவில் ஒரு நாட்டுத் தலைவர் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக ஆற்றிய முக்கிய உரையாக கணிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 1963ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. இந்தியாவில் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்த சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து இந்தியா முழுவதும் தற்போது வரை 55 லட்சத்திற்கும் அதிகமான புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் பதிவு செய்யப்பட்டதில் 90 விழுக்காடு புகார்களில் தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சட்டத்தின் கீழ் நுகர்வோர் பெறும் பொருட்கள் மற்றும் சேவைகளில் ஏதேனும் குறைபாடுகள், புகார்கள் இருந்தால் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மூலம் இழப்பீடு பெற முடியும். நுகர்வோர் நலன்களை மறந்து அதிக விலை, குறைந்த எடை, பொருட்களில் கலப்படம், தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் போன்றவற்றின் மூலம் அதிக பணமீட்டும் நோக்கில் செயல்படுவரிடமிருந்து நுகர்வோரை காக்க இந்த விழிப்புணர்வு அவசியமாகின்றது. திரையரங்குகளில் ஏசி கட்டணம் வசூலித்துவிட்டு அந்த வசதியை போதுமான அளவு செய்யாமல் இருப்பது, கடைகளில் தரமற்ற அளவு மற்றும் குறைந்த அளவில் பொருட்களை விற்பது, வாங்கிய பொருட்களில் சேதம் இருப்பது, வங்கி போன்ற பொது நிறுவனங்கள் சேவை அளிப்பதில் மெத்தனம் காட்டுவது, நாம் அளிக்கும் புகார்களை அலட்சியப்படுத்துவது போன்றவற்றை அடிக்கடி நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இதற்கெல்லாம் சரியான முறிவு மருந்துதான் நுகர்வோர் உரிமையும் பாதுகாப்பும். அதன் சிறப்புகளை போற்றுவதற்காகவே உருவானதுதான் இந்த தினம்.
நுகர்வோர் பாதுகாப்பு என்பது ஒரு பொருள் அல்லது சேவை குறித்து தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, உத்தரவாதம் பெறும் உரிமை, நிவர்த்தி பெறும் உரிமை, உரிமைகளை தெரிந்து கொள்ளும் உரிமை ஆகியவைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. உரிமைகள் என்று எதை நாம் குறிப்பிடுகின்றோம்? எங்கெங்கு இவைகளை நாம் செயல்படுத்த முடியும்? பொருட்கள் என்றால் மொத்தமாக அல்லது சில்லறையாக கடைகளில் வாங்கப்படும் பொருட்களில் ஏற்படும் குறைபாடு. சேவைகள் என்றால் போக்குவரத்து, மருத்துவம், வங்கி மற்றும் காப்பீடு சேவைகள் போன்று ஒரு தனி நபரிடமிருந்தோ அல்லது நிறுவனத்திடமிருந்தோ நுகர்வோர் கட்டணம் செலுத்திப் பெறும் சேவைகளை குறிப்பது. எம்ஆர்பி குறிப்பிடாமல் பொருட்களை விற்பது, எம்ஆர்பிக்கு அதிகமான பொருட்களை விற்பது, குறிப்பிட்ட சேவைகளை சரிவர வழங்காமல் இருப்பது, காப்பீடு நிறுவனங்கள் சரியாக காப்பீடு வழங்காமல் இருப்பது, தனியார் மருத்துவ சேவைகளில் எழும் குறைகள், வங்கி பரிவர்த்தனைகளில் ஏற்படும் புகார்கள் என பல தரப்பட்ட புகார்களுக்கு நிவாரணம் பெற முடியும். பல்வேறு சம்பவங்களில் நுகர்வோர் குறைகளுக்காக வாதாடி அதற்கு உரிய இழப்பீடும் பெற்றிருக்கின்றார்கள். சமீப காலமாக அதிகரித்து வரும் இணையவழி வர்த்தகங்களால் நுகர்வோர் குறைகளும் அதிகரித்து வருகின்றன. இதற்கும் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மூலம் தீர்வுகளை பெற முடியும். அரசாங்கமும் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டியதும் அவசியமாகின்றது. புகார் பதிவு செய்வதற்கு முன்பாக பாதிக்கப்பட்டவர் எதிர்தரப்புக்கு தங்களுடைய குறைகளையும் அதற்கு அவர்கள் கோரும் தீர்வுகளையும் விவரித்து எச்சரிக்கை விண்ணப்பம் ஒன்றை அனுப்ப வேண்டும். நுகர்வோர் ஆணையத்திற்கு செல்வதற்கு முன்பாக பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு பெறுவதற்கான முயற்சி இது. நுகர்வோர் இழப்பீடு பெறுவதற்கான வழிமுறைகள் தொடர்பாக மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இருப்பதில்லை. எவ்வளவு சிறிய தொகையிலிருந்து பெரிய தொகையாக இருந்தாலும் நுகர்வோர் இழப்பீடு பெற முடியும். உரிய ஆதாரங்களுடன் புகார் செய்தால் நிச்சயம் இழப்பீடு பெற முடியும். புகார் செய்பவரே இதில் தனக்காக வாதாடவும் முடியும். ஆனால் மக்கள் இதனை பெரும்பாலும் செய்வதில்லை. காலாவதியான பொருட்கள் விற்பனை, கூடுதல் விலை, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் சேவை குறைபாடு, பொருட்களின் தயாரிப்பில் குறைபாடு ஆகியவற்றால் பாதிக்கப்படுவோருக்கு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் நுகர்வோர் குறைதீர் மன்றங்களுக்கும் குறிப்பிட்ட பங்கு இருந்து வருகின்றது. விழிப்புணர்வு அதிகமாகி வருவதால் நுகர்வோர் குறைதீர் மன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகின்றது. எடை குறைப்பு, மோசமான சேவை, ஒப்பந்த வரையறைகளில் ஏமாற்றுதல் அல்லது மீறுதல், அதிகப்படியான சில்லறை விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது, மருத்துவ சேவையில் குறைபாடு, பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல் உள்ளிட்டவற்றிற்கு மேற்கண்ட நீதிமன்றங்களில் நிவாரணம் பெறலாம். பொருட்களையோ சேவையையோ பெறும் நுகர்வோர் யாரிடமிருந்து என்ன பொருட்களை வாங்குகின்றோம் அல்லது சேவையை பெறுகின்றோம் என்பதற்கான ரசீதை, ஆதாரத்தை கட்டாயம் கேட்டுப் பெற வேண்டும். அப்போதுதான் ஏதேனும் குறைபாடெனில் வழக்கு தொடரும்போது அதற்கு ஆதாரமாக ரசீதை ஓர் ஆவணமாக சமர்ப்பிக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் முறையிடலாம். அதன் பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லையெனில் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை நாடலாம். உணவுப் பொருட்களின் தரத்தில் ஏதேனும் குறைபாடு எனில் முதலில் உணவு பாதுகாப்புத் துறைக்கு நுகர்வோர் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் உணவு மாதிரியை சேகரித்து பகுப்பாய்வுக்கு அனுப்புவார்கள். அந்த அறிக்கையில் குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அதை வைத்தும் நுகர்வோர் வழக்கு தொடரலாம். தரக்குறைவான பொருட்கள் விற்பனை, பொய்யான விளம்பரங்கள், பொய்யான உத்தரவாதம் மூலம் விற்பனை செய்வது, இலவச ஏமாற்று அறிவிப்புகள் போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிவாரணம் பெற வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வுரிமைகளை மக்களுக்கு உணர்த்தவே இந்நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. எல்லா மனிதர்களும் தங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்றை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய நவீன காலகட்டத்தில் டிஜிட்டல் வாழ்க்கை என்ற பெயரில் அலைபேசியில் பதிவு செய்து வாழ்க்கையை நடத்தும் தற்போதைய தலைமுறையினர் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றப்படுகின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டிலிருந்துதான் நுகர்வோரின் முக்கியத்துவம்
கவனிக்கப்பட்டு வருகின்றது. உலக நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் கணிப்பின்படி 20ஆம் நூற்றாண்டில் நுகர்வோர் விழிப்புணர்வு இன்னும் அதிகம் தேவையில் இருக்கின்றது. வெளியில் செல்லாமலேயே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பணத்தை மாற்ற முடிகின்றது. நாம் உபயோகிப்பதற்கான விலை கொடுத்து வாங்கும் ஒவ்வொரு பொருளும் அதன் உரிய பலனை தருகின்றதா? நாம் கொடுக்கும் விலைக்கு உரியதுதானா? நாம் ஏமாற்றப்பட்டுள்ளோமா என்பனவற்றை அறியும் உரிமை நமக்கு இருக்கின்றது. இந்த கதையே நம்மில் பலருக்கு இன்னும் தெரியாமல்தான் இருக்கின்றது. தரம் குறைந்த பொருட்களை நமக்கு தந்துவிட்டு அதன் தயாரிப்பாளரோ கடைக்காரரோ நம்மை ஏமாற்றுவது சட்டப்படி குற்றம். அதற்காக அந்த பொருளை நம்மிடம் விற்பனை செய்தவர் மீது நாம் வழக்கு தொடர முடியும். அதுபோலவே வங்கிகளிலோ மருத்துவமனையிலோ பேருந்து, தொடர்வண்டி அல்லது விமானம் என அனைத்திற்கும் நமக்கு கிடைக்கப்பெறும் சேவைகளில் குறைபாடுகளோ குளறுபடிகளோ இருந்தால் உரிமையை பெற நாம் வழக்கு தொடர முடியும். சில பொருட்கள் நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குமானால் அந்த பொருட்களின் தயாரிப்பாளர், விற்பனையாளர் மீது நுகர்வோர் உரிமை மீறல் அடிப்படையில் குற்றம் சாட்டலாம், வழக்கு தொடரலாம், தண்டனையும் வாங்கித் தரலாம். நாம் கடைகளுக்குச் செல்கின்றோம், உணவுப் பொருட்கள் வாங்குகின்றோம், உடைகள் வாங்குகின்றோம், மரப்பொருட்கள் வாங்குகின்றோம், அசைவ உணவுகள் வாங்குகின்றோம், வாகனம் வாங்குகின்றோம், வீட்டுக்குத் தேவையான வண்ணப் பூச்சிகள் வாங்குகின்றோம், குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வாங்குகின்றோம், சுற்றுலா செல்கின்றோம், விடுதி அறைகளில் அறையெடுத்து தங்குகின்றோம், விமானத்தில், தொடர் வண்டியில், பேருந்தில் பயணிக்கின்றோம். இப்படி எல்லாவிதமான நுகர்வுகளையும் நாம் மேற்கொள்கின்றோம். ஆனால் அதற்குரிய ரசீதை மட்டும் சரியான முறையில் கவனித்து வாங்க மறந்து விடுகின்றோம். இதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இணையத்திலேயே வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமைகளை விட்டுக் கொடுக்கும்போது தவறு இழைத்தவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பை அளிக்கப்படும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் குறித்து வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் தவக்காலத்தை முன்னிட்டு தொடங்கியுள்ள தியானத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காணொளி வாயிலாக பங்கேற்றார் என்று திருப்பீட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. மார்ச் 10 திங்கட்கிழமை திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரவு முழுவதும் நன்றாக நித்திரையில் ஆழ்ந்ததாகவும் தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மார்ச் 10 திங்கட்கிழமை காலை நடைபெற்ற 2வது நாள் தவக்கால தியானத்தில் காணொளி வாயிலாக பங்கேற்றார் திருத்தந்தை. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் திருப்பீட செயலகத்தின் பொது விவகாரத்துறையின் நேரடி பொதுச் செயலர் பேராயர் எட்கர் பென்னா பாரா ஆகியோர் திருத்தந்தையை மருத்துவமனையில் சென்று சந்தித்தனர். அதன்பின் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் தன்னை கவனித்துக் கொள்ளும் குறிப்பிட்ட சிலருடன் இணைந்து ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்றார். பிற்பகலில் வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் கபுச்சின் சபை அருள் பணியாளர் ரொபர்டோ பசோலினி அவர்கள் வழிநடத்திய தவக்கால தியானத்தில் மருத்துவமனையில் இருந்தவாறே காணொளியின் வாயிலாக பங்கேற்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். மரணம் என்பது முடிவல்ல, இயேசுவுடனான நிலையான வாழ்க்கைக்கான பாதை என்றும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம், புதிய வாழ்க்கையை அணுகுகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் அருள்பணி ரொபர்டோ பசோலினி. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வரை தவக்காலத்தை முன்னிட்டு தியானமானது வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் கப்புச்சின் சபை அருள் பணியாளர் ரொபர்டோ பசோலினி அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்றது. ரோமில் வசிக்கும் கர்தினால்கள், திருப்பீடத்துறையின் தலைவர்கள் மற்றும் ரோமன் கூரியாவின் மேல் அதிகாரிகள் என அனைவரோடும் இணைந்து தவக்கால தியானத்தினை வழக்கமாக செய்யும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர் மருத்துவ சிகிச்சை காரணமாக ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் மருத்துவமனையில் இருந்தவாறே காணொளி வாயிலாக இத்தியானத்தில் பங்கேற்கின்றார். கிறிஸ்தவர்களின் பொறுப்பு நன்மை செய்வது மட்டுமல்ல, மாறாக மற்றவர்கள் நன்மை செய்வதற்கு உதவுவது என்றும், நிலையான வாழ்வானது நாம் வாழ்கின்ற விதத்திலும் அன்பு செலுத்துகின்ற விதத்திலும் வெளிப்படுகின்றது, நம் உள்ளத்தை மாற்றும் கடவுளின் பிரசன்னத்திற்கு நம்மை திறக்கின்றது என்றும் கூறினார் அருள்பணி ரொபர்டோ பசோலினி.
மார்ச் 10 திங்கட்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடைபெற்ற தவக்கால தியானத்தின் 2ஆம் பகுதியாக நீதி தீர்வையின் இறுதி என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்த போது இவ்வாறு கூறினார் அருள்பணி ரொபர்டோ பசோலினி. மத்தேயு நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்னும் உவமையானது பிறரன்பு செயல்களுக்கான அழைப்பாக விளக்கப்படுகின்றது என்றும், இறுதி தீர்ப்பு அல்ல, மாறாக ஒவ்வொரு நபரும் ஏற்கனவே அனுபவித்த யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் ஓர் அறிவிப்பு என்றும் கூறினார் அருள்பணி பசோலினி. இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி பணி பெற அன்று பிறருக்கு பணி புரிவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர்களின் பணி பாராட்டுக்குரியது என்றும், தனிமை, வறுமை என்னும் பாலைவனத்தில் பல்வேறு தன்னார்வ பணிகள் புதிய மனுக்குலத்திற்கான இலைகளை உருவாக்கி புதிய தோட்டத்தை உருவாக்குகின்றது. இறைவனின் கனவான இத்தோட்டம் நம் எல்லோரது கனவாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற தன்னார்வலர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று திருத்தந்தையின் மறையுரைகளை வாசித்தளித்த போது இவ்வாறு கூறினார் ஒருங்கிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மைக்கேல் ஷெர்னி. தூய ஆவியாரால் பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு இறைவனை பின்தொடரும் இயேசுவின் பயணத்தோடு நமது தவக்கால பயணம் ஆரம்பமாகின்றது என்றும், அமைதியின் பாலைவனம் செவிசாய்க்கும் இடமாகவும், எதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்று ஆழமாக சிந்தித்து செயல்படுவதற்கான ஓர் இடமாகவும் மாறுகின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தவக்கால பயணம் நம்மை இதயத்தின் மனமாற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது, உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு இட்டுச் செல்கின்றது என்றும், தூய்மைப்படுத்துதலின் காலம், ஆன்மீக புதுப்பித்தலின் காலம், நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் பிறரன்பு பணிகளில் வளர்வதற்கான காலம் இத்தவக்காலம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் முதல் வாரத்தை முன்னிட்டு மூவேளை ஜெப உரையினை முன்னதாகவே தயாரித்து திருப்பீட தகவல் தொடர்பகத்திற்கு வழங்கியுள்ள எழுத்து படிவ வடிவத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் சிறப்பிக்கப்பட்ட தன்னார்வலர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலியினை நினைவு கூர்ந்துள்ள திருத்தந்தை அவர்கள், நாம் வாழ்கின்ற சமூகம் சந்தை கருத்தியல்கள் நிறைந்த சமூகமாக மாறிவிட்டது என்றும், தனிநபர் லாபம் மற்றும் பலன்களை எதிர்பார்த்து பணியாற்றும் சமூகத்தில் தன்னார்வலர்களின் பணியானது எதிர்நோக்கின் அடையாளமாக இறை வாக்காக இருக்கின்றது என்றும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.